58 ஆண்டுகள் கடந்து இன்னமும் பேசப்படுகின்ற ஒரு காவியமாக இருப்பது தில்லானா மோகனாம்பாள். இந்த தில்லானா மோகனாம்பாள் படம் உருவாகின்ற காலகட்டத்தில் முதலில் அதில் நாதஸ்வர வித்வானாக சிவாஜி நடிப்பதாக இல்லை, வேறொருவர் தான் நடிக்க இருந்தார். அதே போல இந்த திரைப்படத்தை முதலில் தயாரிக்க இருந்தவர் எஸ் வாசன். அவரே தான் தயாரித்து நானே தான் தயாரிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த திரைக்கதை ஆனந்த விகடனில் வெளிவந்தது. சுமார் 1000 பக்கம் கொண்ட இந்த கதை, அதனுடைய காட்சியின் அடர்த்தியில் மிகப்பெரிய ஒரு 2-3 படங்கள் தயாரிக்கலாம், அந்த அளவுக்கு காட்சிகள் நிறைந்த திரைப்படம் கதையாக அது இருந்தது. அதை பிறகுதான் 3 வருட போராட்டத்திற்கு பிறகு அந்த கதையை ஏ.பி. நாகராஜனுக்கு எஸ் வாசன் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய மாஸ்டர் பீஸாக தில்லானா மோகனாம்பாள் படத்தை ஏ.பி. நாகராஜன் தயாரித்தார். நமது இந்திய கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக இருக்கும் நாதஸ்வரம், பரதக்கலையின் கௌரவத்தை விளக்கிச் சொல்லும் படமாக இருக்கும் தில்லானா மோகனாம்பாள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் இடம் பிடித்துள்ளது. அங்கே கலை பயிலும் மாணவர்களுக்கு இந்த கலை காவியம் போட்டு காட்டப்படுகிறது. சிறப்பு பெற்ற இந்த திரைப்படம் உருவானது எப்படி என்று பார்ப்போம். இதனுடைய விமர்சனமும் பார்ப்போம். ஆனந்த விகடனில் வெளிவந்த இந்த நாவலை 400 பக்கங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு, அதிலும் முக்கியமான சில காட்சிகளை எடுத்துக்கொண்டு மட்டும் இதை திரைக்காவியமாக உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த கதையின் நாயகன் ஒரு நாதஸ்வர கலைஞன் என்பதால் பிரபல நாதஸ்வர வித்துவான் காரைக்குறிச்சி அருணாசலத்தையே கதாநாயகனாக போட்டு படம் எடுக்க தீர்மானித்தார் ஏ.பி. நாகராஜன். அப்போதுதான் பட்டி தொட்டி எங்கும் இந்த படத்தை கொண்டு செல்ல முடியும் என்று அவர் நினைத்தார். அவர்தான் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் ஏ.பி. நாகராஜனே முடிவு செய்தார். முடிவு செய்த பிறகு காரைக்குறிச்சி அருணாசலமும் ஏ.பி. நாகராஜனும் ஆனந்த விகடன் முதலாளியை, அதாவது எஸ் வாசனை சந்தித்து இந்த கதையை தாங்கள் படமாக்க கேட்டபோது அவர் அந்த கதையை நானே தான் படமாக்க இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சொன்னதோடு நிற்காமல் இந்த படத்தில் இந்த நாட்டியக்காரியாக வைஜெயந்தி மாலாவை நடிக்க வைக்கலாம் என்று நினைக்கின்றேன், கதாநாயகனாக ஏன் நீங்களே நடியுங்களேன் என்று காரைக்குறிச்சி அருணாசலத்தை சொல்லிவிட்டார். இவருக்கு பகீர் என்று ஆகிவிட்டது ஏ.பி. நாகராஜனுக்கு. முயற்சி தோல்வியில் முடிந்ததும் அப்புறம் வந்துவிட்டார் ஏ.பி. நாகராஜன். அதற்கு பிறகு அவர் திருவிளையாடல் படத்தை எடுத்தார். அந்த படத்தை பார்த்த எஸ் வாசன், பரவாயில்லை, மிக சிறப்பாக எடுத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டியிருந்தார். அந்த பாராட்டின் ஊடே அப்படியே தன்னுடைய விருப்பமான அந்த தில்லானா மோகனாம்பாள் கதையை கொடுங்களேன், நான் படமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று இவர் கேட்க, இல்லை, அதை நான் தான் எடுக்க இருக்கிறேன், அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார் எஸ். பிறகு சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர் ஆகிய படங்களை ஏ.பி. நாகராஜன் பிஸியாகி அந்த படங்கள் வெளியான போது மீண்டும் அவரை கூப்பிட்டு வாழ்த்தினார். அந்த சமயத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்த காரைக்குறிச்சியாரும் அருணாசலம் அவர்களும் நாதஸ்வர வித்வானான அவரும் இறந்து விட்டார். இதற்கு பிறகு எந்த கதாநாயகனை போட்டு படம் எடுப்பது என்று எஸ் வாசனுக்கும் தெரியவில்லை, ஏ.பி. நாகராஜனுக்கும் புரியவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மறுபடியும் அந்த கதையை சென்று கேட்டார் ஏ.பி. நாகராஜன். சரி, நீங்களே எடுத்து அந்த படத்தை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் எஸ் வாசன். இப்படித்தான் ஏ.பி. நாகராஜன் கதையை வாங்கி தில்லானா மோகனாம்பாள் என்ற மாபெரும் காவியத்தை உருவாக்கினார். கதை எழுதிய பழம்பெரும் நடிகர் கொத்தமங்கலம் சுப்புவுக்கு அந்த கதைக்காக 10,000 ரூபாய் செக்கை கொடுத்தார் ஏ.பி. நாகராஜன். அதை எஸ் வாசனுக்கும் 10,000 கொடுத்து விட்டார். அந்த படத்தை எஸ் வாசன் தான் வைத்துக் கொள்ளாமல் கொத்தமங்கலம் சுப்புக்கு அனுப்பிவிட்டார். இந்த நாதஸ்வர வித்வான் வேடத்தில் யாரை நடிக்க வைப்பது என்கின்ற தேடலில் இருந்த ஏ.பி. நாகராஜன் சிவாஜியை அந்த கதாபாத்திரத்தில் வைத்து அழகு பார்த்தார். அவருடைய திறமையான நடிப்புக்கு இது தீனி போடும் என்று நினைத்தார். அதே போல மோகனாம்பாள் கதாபாத்திரத்தில் நாட்டிய பேரொளி பத்மினியை பொருத்தினார். சரியான ஜோடி என்று திரையுலகமே பாராட்டும் அளவிற்கு போட்டி போட்டு இருவரும், நாதஸ்வர வித்வானும் நாட்டிய கலாவல்லியும் போட்டி போட்டு நடித்தனர்.
அதற்கு இன்னும் சில திறமையாளர்களாக பாலாஜி, நம்பியார், நாகேஷ், மனோரமா, பாலையா, ஏவிஎம் ராஜன், டி.ஆர். ராமச்சந்திரன், கே. சரஸ்வதி போன்று அனுபவமிக்க கலைஞர்கள் இந்த படத்தில் பங்கெடுத்தனர். நாதஸ்வர கலைஞன் சிக்கல் சண்முக சுந்தரம் வாத்திய திறமையில் பேரும் புகழும் பெற்றவர். அதே அளவுக்கு மக்கள் செல்வாக்கு கொண்ட நாட்டிய தாரகை மோகனாம்பாள். தொழில் ரீதியாக இரு துருவங்களாக இருக்கும் இந்த கலைஞர்கள் ஒரு சூழ்நிலையில் காதல் வயப்படுகிறார்கள். அந்த காதலுக்கு எதிர்ப்பும் கிளம்புகிறது. உள்ளுக்குள்ளேயே காதல் ஊற்று பெருகெடுத்தாலும் இருவருக்குள்ளேயும் ஒரு ஈகோ யுத்தம் ஏற்பட்டு இசை போட்டிக்கு சவால் விட்டு கொள்கிறார்கள். இந்த ஈகோ யுத்தத்தையே அவர்களது காதலை சாய்க்கும் ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார்கள் எதிராளிகள். இதனால் காதலர்களுக்குள் கசப்பு ஏற்பட்டு பிரிவு துயரத்தில் தவிக்கிறார்கள். எந்த கலை திறமை அவர்களை காதலர்களாக்கி பிறகு சில காலம் கண்ணாமூச்சி காட்டியதோ பிரிய வைத்ததோ அதுவே அந்த தெய்வீக காதலர்களை சேர்த்தும் வைத்து காதலை வாழ வைக்கிறது. நாதஸ்வரமும் நாட்டியமும் ஒரே தரியில் நெய்து கலைநயம் கொண்ட ஒரு கதையாக தில்லானா மோகனாம்பாள் உருவானது. அந்த காவியம் இன்று வரை பேசப்படும், பார்க்கப்படும், ஒரு ரசிக்கப்படும் படமாக அமைந்துவிட்டது. நாதஸ்வர கலைஞர் சிக்கல் சண்முக சுந்தரமாக நடித்திருந்த சிவாஜியும் நாட்டிய தாரகையாக நடித்திருந்த பத்மினியும் ஜீவனுள்ள உயிர் உள்ள கதாபாத்திரங்கள். இவர்கள் இருவரும் திரை நட்சத்திரங்கள் என்கிற உணர்வை உதறிவிட்டு மறந்துவிட்டு அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடித்து உயிரோட்டம் கொடுத்திருந்தனர். தொழில் ரீதியாக உள்ள நாதஸ்வர கலைஞர்களே தோற்கும் அளவுக்கு தமது நாவி கமலத்திலிருந்து மூச்சு காற்றை எடுத்து வந்து அதை இசையாக்கி கொடுத்தார் சிவாஜி. இயல்பான கலைஞர்களை கண்முன்னே கொண்டு வந்து வருவதற்காக எந்த வாத்திய கலைஞரையும் வைத்துக்கொண்டு சிறப்பு பயிற்சி எடுத்து கொள்ளவில்லை சிவாஜி. நாதஸ்வரம் வாசித்த நளினமும் லாவகமும் நாதஸ்வர வித்வான்களுக்கு வியப்பை தந்தது. 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை படைத்த ஆச்சி மனோரமா இதில் நடித்த ஜில்ஜில் ரமாமணி கதாபாத்திரம்தான் தன்னை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் என்று பெருமை பொங்க சொல்லியிருந்தார். அப்படிதான் மக்கள் மனதையும் கொள்ளை கொண்டார். இதற்கு சவால் விடும் வகையில் சவுடால்ஸ் வைத்தியாக நாகேஷ் பாராட்டுப்பிடும்படி நடித்திருந்தார். நாகேஷின் மாஸ்டர் பீஸ் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். பலம் சேர்த்தவை பாடல்களும் இசையும் தான். நலம்தானா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற இந்த பாடல்களும் கே.பி. மகாதேவனின் மயக்கும் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் படத்திற்கு பலம் சேர்த்தன. நாதஸ்வர கலைஞனாக நடித்த சிவாஜியின் வாசிப்புக்கு பின்னணியாக இருந்தது மதுரை சேதுராமன், பொன்னுசாமி சகோதரர்களின் நாதஸ்வர இசைதான். இது படத்துக்கு இதயமாக இருந்தது. இந்த தில்லானா மோகனாம்பாள் கதை பல படங்களுக்கு ஜெராக்ஸாக உதவி இருக்கின்றது. உதாரணமாக 1989 வெளிவந்த கரகாட்டக்காரன் கதை இதை காப்பியடித்து தான் எடுக்கப்பட்டது. அதே போல தில்லானா மோகனாம்பாள் கதையை ஜெராக்ஸ் எடுத்து எடுக்கப்பட்ட கரகாட்டக்காரன் மாபெரும் வெற்றி பெற அந்த கதையை கொஞ்சம் மாற்றி சங்கமம் என்று சுரேஷ் கிருஷ்ணா எடுத்தார். அது படத்தின் கதை கொஞ்சம் இழுவையாக இருந்தாலும் கூட பாடல்களால் அந்த படம் ரசிக்கப்பட்டது. அதேபோல கஸ்தூரி ராஜா நாட்டுப்புற பாட்டு என்று நகல் எடுத்தார். ஆனாலும் கூட யாருமே தில்லானா மோகனாம்பாளின் இலக்கை தொடவில்லை என்பது வேறு. தில்லானா மோகனாம்பாள் காலத்திற்கும் பேசப்படும் ஒரு காவியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.